ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்எஸ்ஏ வேல்ஸ் டிவி. நம்ம இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஏ வேல்ஸ்ல இருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் எல்இடி டிவியாக கொடுத்துருக்கோம். அந்த வேலை இன்னைக்கு 32 நார்மல். நிறைய வீட்டில் இன்னும் கலைஞர் டிவியை மாத்தாம இருக்கேன். பட் கலைஞர் டிவி மாத்தினாலுமே நல்ல ஒரு ஹெச்டிஎம்ஐ குவாலிட்டி யூஎஸ்பியில் பார்க்கணும், பென்ட்ரைவ்ல போட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேசிக்காக ஒரு 32 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு குவாலிட்டியோட இருக்கும். அந்த ஒரு மாடல் நம்மகிட்ட இப்போ ஆடி ஆஃபராக ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கூட ஃப்ரீயாக கொடுக்குறோம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வால் மவுண்ட் பிளஸ் ஸ்டெபிலைசர் பிளஸ் ஒரு ஹோம் தியேட்டர். நார்மலா பாத்தீங்கன்னா எல்இடி டிவினாலே அந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நார்மலா அந்த பேஸ் எஃபெக்ட் இதெல்லாம் கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க நார்மலி நிறைய பேர் சிஆர்டி யூஸ் பண்ணிட்டு அடுத்து எல்இடி யூஸ் பண்றப்ப சவுண்ட் அவ்வளவு கம்மியா இருக்கு. அந்த ஒரு சவுண்டுக்கு நீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் பார் அப்படி இல்லைன்னா நம்ம ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயோட இந்த ஒரு 32 இன்ச்சஸ் நார்மல். இந்த ஒரு நார்மலை பொறுத்த வரைக்கும் இப்போ கிராமத்துல நிறைய பேர் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவினா யூஸ் பண்ண தெரியாது. ஏன்னா பெரியவங்களுக்கு உன்னை ஆன் பண்ணா ஜஸ்ட் சேனல்ஸ் வால்யூம் இது மட்டும் தான் வைக்க தெரியும். ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்க அப்படின்னா அதுல நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். நீங்க போய் ஸ்மார்ட் ஹோம் ஸ்கிரீன் நின்றோம், அதுக்கப்புறம் நீங்க அதை மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே கஷ்டமா இருக்கும். இந்த ஒரு டிவியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு அண்ட் யூஎஸ்பி, அது மட்டும் இல்லாம விஜிஏ. ராஜி வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க இல்ல லேப்டாப்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த லேப்டாப்ல இருக்க ஸ்கிரீனை ஒரு பெரிய சைஸ்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 32 இன்ச் நார்மல் டிவி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணுன்றவங்க இந்த ஒரு ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணுவீங்க.